காதலியை கரம் பிடித்த 4 மாதங்களுக்குள் தாய் உயிரிழந்ததும் மனைவி சிறை சென்றதும் இளைஞர் ஒருவரின் வாழ்க்கையை சூறையாடியிருக்கிறது. மனதை அதிரச் செய்யும் இதன் கலேபர பின்னணியை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மகனுக்கு துரோகம் செய்து வேறொருவருடன் தகாத உறவில் இருந்த மருமகளை மாமியார் கண்டித்ததன் கொடூரம்தான் இது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பன்ருட்டி பாலூரைச் சேர்ந்தவர்தான் இந்த ஸ்வேதா. இவர் என்ஆர் பாளையத்தைச் சேர்ந்த கருணாமூர்த்தி என்பவரை இத்தனைக்கும் காதலித்துதான் திருமணம் செய்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் திருமணம் நடைபெற்ற நிலையில் பணி நிமித்தமாக சென்னைக்கு சென்ற கருணாமூர்த்தி விடுமுறை கிடைக்கும்போது மட்டும் அவ்வப்போது சொந்த ஊருக்கு வந்து மனைவியை பார்த்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்த இடைவெளியில்தான் எதிர் வீட்டில் வசிக்கும் சதீஷ்குமார் என்பவருடன் ஸ்வேதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் தகாத உறவாக மாறியிருக்கிறது. இது ஸ்வேதாவின் மாமியாரும் கருணாமூர்த்தியின் தாயுமான ரமணிக்கு தெரியவர ஆத்திரமடைந்த அவர் மருமகளை கண்டித்து எச்சரித்திருக்கிறார். இதனால் விரக்தியில் இருந்த ஸ்வேதா கடந்த மாதம் தீபாவளிக்கு முந்தைய நாள் இரவு அரங்கேற்றிய சம்பவத்தால் ஊரே பதறி போயிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி இரவு தூங்கிக் கொண்டிருந்த மாமியார் ரமணியை ஸ்வேதா பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார். படுகாயமடைந்த ரமணி மறுநாள் தீபாவளியன்று சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழக்க, மனைவியுடன் தல தீபாவளியை கொண்டாட காத்திருந்த கருணாமூர்த்தி தாயை இழந்து நிர்கதியாய் நின்றிருக்கிறார். கருணாமூர்த்தி முதற்கொண்டு ஊரார் யாருக்கும் இந்த கொடூரத்தை அரங்கேற்றியது ஸ்வேதாதான் என்பது அப்போது தெரியவில்லை. யாரோ இதை செய்திருக்கலாம் என்று நினைத்த கருணாமூர்த்தியின் சகோதரரான தட்சணாமூர்த்தி தன் தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசில் புகார் அளிக்கவே இந்த கோரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மேலும் கல்லூரி காலங்களில் பலரை ஸ்வேதா காதலித்து வந்தது, பின் கருணாமூர்த்தியை திருமணம் செய்து பின்னர் சதீஷ்குமார் என்பவருடன் தகாத உறவில் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து ஸ்வேதாவையும் அவரின் தகாத உறவு காதலன் சதீஷ்குமாரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் காதலியால் துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவரால் தாயை இழந்து இளைஞர் நிற்கும் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலிருந்து செய்தியாளர் ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.